இரத்த மூலத்துக்கான மருத்துவம். இரத்த மூலம் ஏன் வருது? நிறைய சூடு அவங்க சாப்பிட்ற உணவால் வருது. அதில் முக்கியமாக முஷ்டத்தலை, கேரட்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். ரத்த மூலம் உள்ளவங்க உணவு கட்டுப்பாடாக இருக்கணும், வாய் கட்டுப்பாடாக இருக்கணும். அதாவது மாமிச உணவுகள் சாப்பிட்றது, ட்ரை ஃப்ரூட்டு சாப்பிட்றது இதெல்லாம் தவிர்க்கணும். அதே நேரத்தில் அவங்க உடைகளும் படுக்கிற இடமும் காட்டன் குளிர்ச்சி தர மாதிரி அவங்க படுக்கையை பார்த்துக்கிறணும். இப்போ பெட்டில் படுக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு அதிகமாக தான் ரத்தப்போக்கு வெளியாகிக்கிட்டு இருக்கும். அதனால் பெட்டில் படுக்கிற பழக்கம் இருந்ததுனாக்கா பெட்டை சுற்றி போட்டு, ரொம்ப கனமானவங்க கீழே படுத்து எந்திரிக்க முடியாதுனாக்கா பெட்டை சுற்றி போட்டு நல்ல காட்டன் ஜமக்காலம் புடவை அந்த மாதிரி நாளாக மடித்து போட்டு அந்த இதில் படுக்கிற பழக்கம் வச்சுக்கோங்க. ட்ரெஸ்ஸு காட்டன் துணி, பருத்தி நூலில் அந்த நெய்திருக்க ஆடைகளை தான் அவங்க போடணும். உட்கார இடமும் பார்த்தீங்கன்னாக்கா சோபா அந்த மாதிரிலாம் அதிக நேரம் உட்காந்துட்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரி சேரில் பெஞ்சில் உட்காந்து வேலை பார்க்குறவங்கனாக்கா அவங்களுக்கெல்லாம் அதிக சூடு உடனே தாக்கும். அதனால அந்த இடத்துல உட்காரிங்கனாக்கா டர்க்கி டவல் அந்த மாதிரி நாளாக மடித்து போட்டு அல்லது சுருமாடு மாதிரி சுற்றி அதில் உட்காந்திங்கனாக்கா வேதனையை குறைக்கலாம். தொடர்ந்து ரத்தப்போக்கு போகிறத நிப்பாட்டுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி இப்போ பார்க்கலாம். முஷ்டத்தலை ஒரு 5 இலை எடுத்துக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்துக்கலாம். இதையும் கூட நறுக்கி சேர்த்துக்கிறணும். இது கூட 20 கிராம் அளவுக்கு ஒரு கேரட்டு, பெருசாக இருந்தாலும் சிறுசாக இருந்தாலும் 20 கிராம் அளவுக்கு கூட சேர்த்துக்கிட்டா போதுமானது. இந்த மாதிரி ஒரு 50 கிராம் எல்லாமே சேர்ந்த கலவையை, மூலிகை மட்டும் ஒரு 5 இலை, இதை அரைச்சிங்கனாக்கா அது கல்லுலேயே ஒட்டிக்கிறோம். அது பிசு பிசுன்னு இருக்கும். ஒவ்வாமையினால் சாப்பிடாம அப்படியே சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துருவாங்க. அதனால நறுக்கி போட்டுக்கிட்டாக்கா நீங்கள் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு நேரத்துக்கு காலையில் அல்லது சாயந்தரம் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து நீங்கள் உணவு சாப்பிடுங்க. தொடர்ந்து 48 நாள் சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்கனாக்கா உங்களுக்கு ரத்த மூலம்ன்றதே இல்லாமல் உங்களுக்கு வேதனையும் கொடுக்காது. அது அப்படியே பட்டு போயிடும். அதுக்கப்புறம் ரத்த மூலம் உங்களுக்கு சரியாக வராமல் இருக்கணும்னாக்கா, உணவு கட்டுப்பாடு இருந்ததுனாக்கா உங்களுக்கு ரத்த மூலத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ரத்த மூலம் வந்துச்சுனாலே ரொம்ப அவதி, சிந்திக்கிற திறமை குறைஞ்சிரும். ஏன்னா உட்கார முடியாது, உடலில் இருக்கிற பலம் முழுவதும் போயிடும். அதில் முக்கியமாக கேரட்டு சேர்த்துருக்கோம், முஷ்டத்தலை சேர்த்துருக்கோம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கோம். இது அப்படியே மென்று சாப்பிட்டா போதும். சாப்பிட தினந்தோறும் அந்த ரத்த மூலம் ரத்தம் போகிறது குறைய ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி சாப்பிட்டா நாளைக்கு உங்களுக்கு தெரியும். ரத்த மூலத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.